ஹை கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. அதாவது அக்னிவீர் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப படிச்சுட்டு இருப்பீங்க எக்ஸாமுக்காக. டென்டேட்டிவ் டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம் 1ல இருந்து 10க்குள்ள சொல்லியிருக்காங்க. இது பெர்மனன்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து உலக நாடுகள் மத்தியில இப்ப ஒரு நடக்கிற போர்கள் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் உலக போருக்கு இட்டு சென்றுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் மத்தியிலே இருக்கு. இதற்கிடையில நான் ஏன் இதை பேசணும் அப்படின்னா, இந்த போர்களுக்கு மத்தியில இந்த டிஃபென்ஸோட தேவை கொஞ்சம் அதிகப்பட்டிருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கு. அப்போ ஓகேவா? அதனால இப்ப உலக நாடுகள் மத்தியில இந்தியாவோட டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு படை வந்து பலமா இருக்கணும் அப்படின்னா வேகன்சி வந்து அதிகமா வந்து எடுப்பாங்க. அதுவும் இல்லாம பெர்மனன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்கு. இந்த கால்ஃபேர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். சரியா? இப்ப இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இந்த வீடியோல 50 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படிங்கிற ஒண்ணா எடுத்து வந்திருக்கேன். 50 நாள் உண்டான ஸ்டடி பிளான். இப்ப நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகாடமி போய் படிப்பீங்க, அப்புறம் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஃபாலோ பண்ணுவீங்க. என்னால எதுவுமே முடியல, நான் வீட்லயே உட்காந்து படிக்க போறேன், எனக்கு அந்த வசதி எல்லாம் இல்ல, ஆன்லைன்ல ஒரு கிளாஸ் வாங்கி படிக்கிறத கூட என்கிட்ட காசு இல்ல அப்படிங்கிறவங்க வீட்டுல இருந்து படிக்க போறீங்க. அவங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாது. இப்ப நீங்க அகாடமி போய் சேர்ந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அங்க வந்து ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவாங்க, வேர் டு ஸ்டடி, எங்க இருந்து எப்படி படிக்க போறீங்க, இந்த நாளுக்கு இந்த கிளாஸஸ் இருக்கும், இந்த நேரத்துல ஒரு வீக் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபுல் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரா உங்களுக்கு கொண்டு போவாங்க. இப்ப நீங்க வீட்ல இருந்தே படிக்கும் போது இதை நீங்க உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. இது உங்களுக்கு கரெக்டா வராது. இந்த ஆர்டர் வந்து கரெக்டா உங்களால பண்ண முடியாது. நீங்க எக்ஸ்ட்ராடனரி டேலண்டா இருக்கீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் தெரியும். அப்ப அதுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 50 நாள் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்க்கு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு 50 நாள் நம்ம செலக்ட் பண்ணி உட்காந்து படிச்சோம் அப்படின்னா இதோட சிலபஸை நீங்க கரெக்டா தெளிவா முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ், நான் ஒரு அகாடமி போய் படிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம முப்படையில 3 கேம்பஸ், அதாவது மாதனூர், வேலூர், திருச்சி, விருதுநகர், அதாவது இந்த 3 கேம்பஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நான் ஆன்லைன் கிளாஸஸ் சேர்ந்து படிக்கிறேன், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இல்ல வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், என்னால வந்து ஒரு அகாடமி போய் சேர்ந்து படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு, அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸும் ஜஸ்ட் 750 தான். இல்ல நான் படிச்சுட்டேன், டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கும் நம்ம அகாடமியில அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் பேட்ச், வாகா டெஸ்ட் பேட்ச் சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 200 rupees அதோட பிரைஸ். சரிங்களா? இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. 50 நாள் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த எக்ஸாம் பேட்டர்ன் தெரியணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இருக்கு ஜிகே பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு மொத்தம் 4 டாபிக், ஜிகே, ஜெனரல் சயின்ஸ், மேக்ஸ், ரீசனிங் அப்படிங்கிற உங்களுக்கு 4 டாபிக் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கு. இதுல ஜிகே பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமும் சேர்ந்ததுதான் இந்த பார்ட். இதுல இருந்து 15 கொஸ்டின் வரப்போகுது. உங்களுக்கு இதுல 30 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்குங்கிற விதத்துல உங்களுக்கு 30 மார்க் வரப்போகுது. அதே மாதிரி ஜெனரல் சயின்ஸ் 15 கொஸ்டின் 30 மார்க், மேக்ஸ்ல 15 கொஸ்டின் 30 மார்க், அதே மாதிரி ரீசனிங்ல 5 கொஸ்டின் 10 மார்க், மொத்தமா 50 கொஸ்டின் 100 மார்க். இதோட எக்ஸாம் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 hour. சரியா? இப்ப இதுல என்னதான் நீங்க படிச்சீங்கன்னா கூட இந்த மேக்ஸையும் ரீசனிங்கையும் ஃபுல் ஃபிளெஜ்டா உங்களால கவர் பண்ண முடியாது. சாரி, இந்த ஜிகேவையும் ஜிஎஸ்சியும் ஃபுல் ஃபிளெஜ்டா உங்களால கவர் பண்ண முடியாது. கவர் பண்ண முடியுங்கிற டாபிக் இது 2 மட்டும் தான். அப்ப இது 2 தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா 15 + 5 20. இந்த 20 கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேவா? இப்ப முக்கியமான கிளாஸஸ், அதுக்கப்புறம் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து நீங்க எந்த வரிசையில படிக்க போறீங்க அப்படிங்கிறத அங்க கீழே ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த ஷெட்யூல் படி ஃபர்ஸ்ட் நாள் இது, காலையில இது, மதியம் இது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா நாங்க வந்து ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடலாம். அதாவது இங்க பாருங்க, கிளாஸ் 1 இருக்கா? கிளாஸ் 1ல நீங்க ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் நாள் எண்ணியல், நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் படிங்க. அடுத்து மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக்க படிங்க. ஓகேவா? அடுத்து அப்படியே குறியீட்டல், குறிமீட்டல், சிந்துவெளி நாகரிகம். உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரே சப்ஜெக்ட வரிசையா படிச்சீங்கனாலும் போர் அடிச்சிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் இல்லாம படிச்சீங்கனாலும் உங்களுக்கு கடுப்பாயிரும். ஓகேவா? அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் காலையில, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? பிசிக்ஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல குறியீட்டல் மற்றும் குறிமீட்டல் அந்த டாபிக்க படிங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜிகேல ஜிஎஸ் வந்துருது. சரியா? சிந்துவெளி நாகரிகம் ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னா, இது ரொம்ப சின்ன டாபிக் தான். இதுல நீங்க வந்து டெப்தா ஒன்றும் படிக்க போறது கிடையாது. அப்ப இதுவும் ஈஸியான டாபிக் தான். அப்ப இங்க வந்துருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
சமணம் மற்றும் பௌத்தம் டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேரலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் தேசிய சின்னங்கள் மற்றும் மாநில சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமா. அப்புறம் மேக்ஸ், ஓகேவா, நம்பர் சிஸ்டம் போட போறீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல விசை மற்றும் இயக்கம். இதை படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா 4 நாளைக்கு ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்க, ஓகேவா. இப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் பேஜஸ்ல நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு லீக் ஆகுது, வெளியே வருது. அதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் பேரெல்லாம் டைப் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருதா, அதுல உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ், உங்களுக்கு தெரியுற கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க, டெஸ்ட் போட்டு பாருங்க. இப்ப இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் எடுத்துக்கோங்க, இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சு நீங்க டெஸ்ட் போட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும், ஓகேவா. முயற்சி இருந்தா மட்டும் பத்தாது, பயிற்சியும் வேணும், ஓகேவா. நம்ம எவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல வந்து பார்த்தா கூட அதை எப்படி நம்ம களத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கறதுல நமக்கு ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சரியா. அதுதான் நான் சொல்றேன். இப்ப இந்த 4 நாளுக்கு உண்டானதை படிச்சிட்டீங்களா, அப்புறம் ஒரு நாள் கேப் விட்டுருங்க, சரியா. ஒரு நாள் கேப் விட்டுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி இருக்கா, அந்த டாபிக்கை படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் குப்தர்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒரு டெஸ்ட் சொல்லிருக்காங்க, அது உங்க விருப்பம். நீங்க 4 நாள் படிச்ச ஒரு டெஸ்ட் கேப் விட்டு டெஸ்ட் எழுத போறீங்களோ இல்ல 5 நாள் கேப் விட்டு டெஸ்ட் எழுத போறீங்களோ, ஓகேவா. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த 4 days பிளான், 7 days பிளான், 9 days பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய விஷயமா சொல்லுவாங்க. நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்களோ அது உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா. அடுத்து வந்து பாருங்க டே 6ல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான் ஜிகேல, சரியா. அடுத்து மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னங்கள் டாபிக் படிக்க போறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கே கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா சிம்பிளா ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்க, ஓகேவா. உங்களுக்கு மொத்தமாவே எக்ஸாம்ல 50 கொஸ்டின் தான் வரப்போகுது. இதுல உங்களுக்கு பெரிய கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க நமக்கு எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம், பிசிக்கல், மெடிக்கல், இந்த 3 ஸ்டேஜஸ் இருக்கு, இதுல வந்து எக்ஸாம் தானே பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கிடையவே கிடையாது. உங்களுக்கு இருக்குதுல 3 ஸ்டேஜ்ல ரொம்ப ஈஸியஸ்ட் ஸ்டேஜ்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். அது நிறைய பேருக்கு புரியுறது கிடையாது, சரியா. நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சவங்களையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணவங்களையோ இல்ல வேலை செய்யறீங்களோ கேட்டு பாருங்க, அவங்க எதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுல இருக்கிறதுலே பிசிக்கல் தான் ரொம்ப 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 கஷ்டம். இருக்கிறதுல ஈஸியஸ்ட் டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதுறது மட்டும்தான், சரியா. அதனால இந்த எக்ஸாம் எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதா இப்ப நம்ம பாக்குறோம், சரியா. அடுத்து அப்படியே அனாலஜி டாபிக் ஒத்த தன்மை படிக்க போறீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அந்த டாபிக்ல லைட்ஸ் அப்படிங்கிறத படிக்க போறீங்க, ஓகேவா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா இந்த ஷெட்யூல் நான் கீழே கொடுத்துறேன், அப்படியே பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு இப்படியே படிச்சு வந்தீங்க அப்படின்னா 50 நாளுக்குள்ளார உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லா டாபிக்கும் உங்களுக்கு முடிஞ்சிடும், சரியா. இந்த 50 நாளுக்குள்ள முடிச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் போட்டு பாருங்க. ரிவிஷன் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம அகாடமியில நமக்கு ஆன்லைன்ல டெஸ்ட் பேட்ச் இருக்கு, ஜஸ்ட் 200 ரூபா தான். அந்த டெஸ்ட் பேட்சை வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெயின்ட் ஆன மாதிரி நீங்க ஆயிருவீங்க, ஓகேவா. ஆல்ரெடி என்ன பண்ணீங்க, வாரத்துக்கு ஒரு நாள் படிச்சு டெஸ்ட் போட்டு பாக்குறீங்க. அதுக்கப்புறம் நம்ம அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு, அந்த டெஸ்ட் பேட்ச் வாங்கி அதை பார்க்க போறீங்க, சரியா. அப்ப அதுலயும் என்ன இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 டெஸ்ட் 25 டெஸ்ட் இருக்கும். 15 டெஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், 5 டிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி 5 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இப்ப நீங்க எழுதி பார்க்கும்போது எக்ஸாமுக்கு அப்படியே பக்காவா ப்ரிப்பேர் ஆயிருவீங்க. இப்ப அந்த சூட்டோடய போயிட்டு நீங்க உட்காந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம அந்த 25 டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்ல கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு சேர்ந்து வரப்போகுது, சரியா. இப்ப இதுல படிக்கும் போது நீங்க வீட்டுல படிக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸ் உங்களால படிக்க முடியாது, நீங்க நியூஸ் பார்த்தா மட்டும் தான் உண்டு, சரியா. அப்ப நம்ம அந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ஃபுல் டெஸ்ட்ல ஒரு 50 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும், எக்ஸாம் நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.